பிரவீன் சஞ்சி அவர்களை வருக வருக என வரவேற்று இங்கே பூசன் குழந்தைகள்லாம் கொஞ்சம் தமிழ்ல பேசுறதுக்கு பழைக்கணும். தம்பி பூசன் அவருடைய பேரு. அவர் திருக்குறளை பத்தி பேசணும் அப்படின்னு கூச்சப்படாம வராது. பார்த்தீங்களா, நம்ம குழந்தைகளை அப்படிதான் உருவாக்கணும். எதுக்கும் தயங்கக்கூடாது. நிறைய விஷயம் படிக்கணும், பேசணும், தெரிஞ்சுக்கணும். தம்பி அவர்கள் திருக்குறளை பத்தி சில விஷயங்களை சொல்லி திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசுவாரு. நீங்களும் அது மாதிரி பயிற்சிகள் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தம்பி பேசுவார். இப்ப என்னை கவர்ந்த நூல் திருக்குறள். முன்னுரை. திருக்குறள் உலக மக்கள் அனைவர்களுக்கும் உன்னதனமாக விளங்கும் நூல். இதில் முப்பால்கள் உள்ளன. அறத்துப்பால், இன்பத்துப்பால், பொருள்பால் என முப்பிரிவுகள் உள்ளன. 133 அதிகாரங்கள். அதிகாரங்களுக்கு வீதம் 10 குறள்கள். 1333 குறள்களும் உள்ளன. இதை இயற்றியவர் திருவள்ளுவர். திருக்குறளின் சிறப்பு. திருக்குறள் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. பலரும் உரை எழுதியுள்ளனர். மேலும் திருக்குறள் உலக மக்கள் அனைவர்களுக்கும் பொருத்தமாக உள்ளது. திருக்குறளின் ஆசிரியர் ஜாதி, மதம், மொழி என ஆகியவற்றுக்கு அப்பாற்பட்ட அறக்கருத்துக்களை எடுத்துரைத்துள்ளார். திருக்குறளின் பொறுமை. திருக்குறள் அனைத்து உலக மக்களுக்கும் உன்னதனமாக விளங்கும்